ஹலோ மக்களே, ஜூன் 29ஆம் தேதியோட மெகா சந்தேஷம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் அந்த ஆகாஷ் வீட்டில் புகுந்து நம்ம பூமியும் சாரதாவும் ஏதோ அவங்க வீடு மாதிரி சாரதா சாமி கும்பிட்டு விளக்கெல்லாம் பொருத்தி பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம பூமி நம்ம ககனுக்கு என்னென்ன டிஷ் எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சமைக்க தொடங்கிடுறாங்க. ஆகாஷ் வெளியே பார்க்குறாரு. அவருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. ஏய், நீங்கள்லாம் யாரு, நீங்கள் எப்படி என் குடும்பம் ஆவீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் பூமி அவங்களோட ஃபோனில் இருக்க வீடியோவை எடுத்து காட்டுறாங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்க, நான் இப்போ நீங்கள் தான் ககனை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ககனும் கிடையாது ஒன்றும் கிடையாது, என் பேர் ஆகாஷ், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, எனக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா சாரதாக்கு தன் ககன் தன்னோட குடும்பத்து மேலே எவ்வளவோ அன்பு வச்சிருப்பான், ஆனால் இது என்னோட ககன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதை பார்த்ததும் பூமி ஏன் இப்போ அழுகுறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அழுகாதீங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பூமி வேற பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே அப்புறம் சாரதா பூமி கிட்ட சொல்றாங்க, என் பையன் ககன் குடும்பத்து மேல எவ்வளோ அக்கறையா இருப்பான், எவ்வளவு பாசமா இருப்பான், ஆனா இந்த ஆகாஷ் ஏன் எவ்வளவு சுயநலமா இருக்கான் என்ன சாரதா அழுதுகிட்டே கேட்குறாங்க பூமி கிட்ட. பூமி அழுதுகிட்டே சொல்கிறான், அத்தை அது ஒன்றும் நம்ம ககன் இல்லையே அத்தை, ககன் அன்னைக்கே இறந்துட்டான் அத்தை, நீங்கள் உண்மையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது ககன் மாதிரியே இருக்கிற ஆகாஷ் வேற யாரோ, இது நம்ம ககன் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அழுதுகிட்டே சாரதா கிட்ட சொல்கிறாங்க. ககன் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை திருப்பியும் கேட்ட சாரதாக்கு திரும்பியும் அதிர்ச்சியில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே நிலை குளிஞ்சிடுறாங்க பூமிக்கு. அப்படியே ஐயோ அத்தை என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி சாரதா எழுப்ப முயற்சிக்கிறாங்க. அதுக்கடுத்து சரி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பூமி போயிட்டு சாரதா அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சேர்க்குறாங்க. உடனே அங்கே டாக்டர்லாம் பார்த்துட்டாங்க. இவங்க ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறாங்கம்மா, நீங்க யாரு என்னது அப்படின்னு கேட்டுட்டு இவங்க ஒரு பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அது யாரு, அவரை கூட்டிட்டு வாங்க, அவரை கூட்டிட்டு வந்தாதான் இவங்க சரியாவாங்க அப்படின்னு சொல்றாங்க டாக்டரு. நம்ம சாரதா யார் பேர் சொல்ல போறாங்க, ககன் பேர் தான். ககன்னு சாமி பேரை சொல்ற மாதிரி ககன்னு உச்சரிச்சுட்டு இருக்கிறாங்க. ககன் இல்லாம நான் வாழவே முடியாது, நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதாவது அவங்க ஆல்ரெடி மோசமான நிலைமையில இப்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா நம்ம பூமிக்கு ஐயோ இப்போ என்னடா செய்வேன், இப்போ எப்படா நான் என்னோட அத்தையை காப்பாற்றுவேன், அது ககன் இல்லைன்னு அத்தைக்கு நான் எப்படி புரிய வைப்பேன், அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, மாமா வேற யாருக்குன்னே காணும், மாமா எங்கே போனாருன்னு தெரியல, இப்போ நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த டாக்டர் பூமி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, இப்போ உன் அத்தை இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறாங்க, அவங்க திரும்பியும் குணமடையணும், அவங்க நல்லபடியாக இருக்கணும், அவங்க உடல்நிலைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா அந்த யாரோ அந்த பையன் மாதிரியே ஒருத்தர் இருக்கான்னு சொன்னால அவரை கூட்டிட்டு வாங்க, அந்த ககன் போலவே இருக்கணும், அந்த ஆகாஷை கூட்டிட்டு உங்க அத்தை கிட்ட நான் தான் ககன், உன் பையன் வந்திருக்கேன், உங்களுக்கு இனிமேல் எதுவுமே இல்லை, நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க அப்படின்னு சொன்னாதான் இவங்க உயிர் காப்பாற்றப்படும், இல்லைன்னா இது இந்த நிலைமை இதை விட மோசமாக தான் முடியும், இனிமேல் அவங்க பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே இனிமேல் உங்கள் கையில் தாம்மா எல்லாம் இருக்குன்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. பூமிக்கு இப்போ எப்படி, அதாவது யாரோ ஒருத்தர் எப்படி ககன்னு கூப்பிட்டு வர்றதுன்னு ஒரு பக்கம் மனசு வருத்தமாக இருக்கு. இன்னொரு பக்கம் தன்னோட மாமனார் எங்கே போனார், கேப்பு என்ன ஆனார், அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவுமே தெரியல. இன்னொரு பக்கம் இப்போ சாரதா வேற ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இப்போ முதல்ல காப்பாற்ற வேண்டியது சாரதா அத்தையோட உயிரை தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லை, நம்ம அந்த ஆகாஷ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆகாஷ் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த ஆகாஷும் அவனே ஒரு சுயநலவாதி, அவனுக்கு குடும்பத்தை பற்றி ஒரு பாசம் ஒரு அக்கறை எதுவுமே கிடையாது, தன்னோட குடும்பத்து மேலே அவனுக்கு அக்கறையே கிடையாது. இந்த சாரதா குடும்பத்துக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தமுமே இல்லை. இந்த சாரதா யாருன்னு கூட அந்த ஆகாஷுக்கு தெரியாது. அந்த ஆகாஷ்க்கு முதல்ல அவசியமும் இல்லை இவங்களுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த ஆகாஷ் என்ன முடிவு எடுக்க போறாரு, இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது, இதோட ஃபுல் வீடியோ நம்ம நாளைக்கு கண்டிப்பாக திங்கட்கிழமை பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. அண்ட் நம்ம அவள் வருவாளா சீரியல், சலங்கை சீரியல், மெகா சந்தேஷம் சீரியல் போட்டுருக்கோம், எல்லா சீரியலையும் பாருங்கள். தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.